கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக்கே பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 860. ஓகேவா, 860 நம்ம கொடுத்த ஆள் போடு 9 அல்லது 5ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மிஸ்ஸிங் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் நாளாகவே மிஸ்ஸிங் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. அவங்க என்ன கணக்கில் விளையாடுறாங்கன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையாகவே விளையாண்டுங்க. ஓகேவா, ஓகே வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கசிங்க எடுக்கிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வெண்ணிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வெண்ணிங் கொடுக்குறாங்க. திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வெண்ணிங் 100 ரூபா. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வெண்ணிங் 1000 ரூபா. திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வெண்ணிங் 500, சிபோர்டு வெண்ணிங் 50 ரூபா. திருடிஜல் 60 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 28,000, பிசி வெண்ணிங் 1000, சிபோர்டு வெண்ணிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வெண்ணிங் 1000 ரூபா, சிபோர்டு வெண்ணிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000 வெண்ணிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் பாசத்துக்கு 10,000, பிசி வெண்ணிங் 1000, சிபோர்டு வெண்ணிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12:50 வரைக்கும், 1 மணி ரிசல்ட்டு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 15 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நீங்கள் நம்பர் வச்சுங்க. ஓகேவா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆள் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது வந்து நான் வேறு மெத்தட்ஸில் வந்து எடுத்து வந்திருக்கேன். அளவோட விளையாடுங்க கொஞ்ச நாளைக்கு. ஓகேவா, அந்த இப்போ புதுசாக அந்த கம்பெனி விட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா அவரோடக்கு நம்ம மேக்ஸிமம் வின்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஒரு 5 டே ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆள் போர்டு தான் நம்ம வந்து எப்படி எடுக்கணும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 320 வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 320 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட் ஆப்ஷன் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் 24 போட்டுக்கிறோம். ஓகே, இதில் வந்து 24 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2% நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 360 வச்சடிக்கு நமக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 629. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு அடிக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 மாதம் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 வச்சடிக்கு நமக்கு 4 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 535. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 மாதம் நோட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 9 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 939. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 939 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2% நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 1 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 746. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னது நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு அடிக்கலாம். முதல் 2% நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அதே நம்ம வந்து 746 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 860. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 860 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு அடிக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2% நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 860 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே உங்களை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆள் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை வந்து 535 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான இன்னொரு ஆள் போர்டு எப்படி எடுக்கணும்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதை நம்ம வந்து 535 போட்டுக்கிறோம். இதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் 469 போட்டுக்கிறோம். ஓகேவா,
இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பரு. அதே நம்ம வந்து 535 வச்சு நமக்கு 9 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 939. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 939 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 469 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எடுக்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் வந்து நம்ம எடுக்க வைக்குவோம். 1 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். அதே நம்ம 939 வச்சு எடுக்க நமக்கு 1 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 746. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 746 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 469 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 746 வச்சு எடுக்கல. நமக்கு 6 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 860ன்னு இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 860 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நம்ம பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, திருப்பி நம்ம வந்து 860 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 0 அல்லது 9 கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 அல்லது 2ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 2ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு 4 நம்பரை வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1991, 1001, 29, 92, 20, 02 நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 860. ஓகேவா, 860 தான் நமக்கு வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு. ஓகே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்தோம். ஆனால் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு. கால் ரெட்டு கிடச்சது நம்ம வந்து 2ஆம் நம்பர் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து 2ஆம் நம்பர் இன்றைக்கி ரொம்பவே சொதப்பிடுச்சு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உனக்கு நீ கொஞ்சம் வின்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து பாப்பான்னு ஒரு பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு நமக்கு 5 அல்லது 0 கொடுத்துருக்கப்பல. ஆனால் 0 வந்து நமக்கு வந்து சூப்பராக சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஆனால் அடுத்தது பிசியில் 1 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருப்போம். ஆனால் 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் மாற்றி போட்டுருந்தோம். நேற்று வந்து ஏசி கரெக்டாக கொடுத்துருந்தப்பல இன்றைக்கி வந்து ஆல் போர்டுக்கு 8 கொடுத்துட்டு பிசிக்கு ஒரு 5-0 போட்டுருந்தப்போனா ஒரு ஏசிக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருப்பல. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல லாங் பெண்டிங்னு. நான் 8ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஏ போர்டுக்கு அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்ச நாள் மாற்றி அடிச்சிட்ருக்கேன். என்ன கணக்கில் அடிக்கணும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாணிக் சந்தியா அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல ஆல் போர்டுக்கு. நமக்கு 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெருமாள் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி பிசியில் ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. 260 அல்லது 460 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பிசிக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் எடுத்து கொடுத்துருக்காப்புல இன்றைக்கி பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க. ஓரளவுக்கு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பாப்பனும் ஒரு ஹரியோதம் இவரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கொடுக்குற பழைய ஆள்கள். அடுத்த கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் விளையாடினா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் எடுத்து கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது. ஓகேவா, ஓகே மக்கள், மீண்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான காசுங்களை பார்க்கலாம்.